ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு டிஜே டாக்கிஸ். வெயிட் உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறையா விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சில பல காரணங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமும் மாற்றியாச்சு. புது நேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ புதுசாக தமிழ் டப்பிங் இல்லாத வெப் சீரிஸ் அப்புறம் படங்களுக்கு தமிழ் சப்டைட்டில்ஸ் ரெடி பண்ணி டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். அந்த தமிழ் சப்டைட்டில்ஸ் எல்லாமே தமிழ் டப்பிங் இணையாவே இருக்கும். அப்புறம் என்ன, உடனே டெலிகிராமில் போய் டிஎம் தமிழ் சப்டைட்டில் வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பைரசியை ஆதரிக்கிறது இல்லை. நம்ம தமிழ் சப்டைட்டில்ஸை அந்தந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே கொண்டுட்டு போய் மூவிஸ் எல்லாமே பார்க்கலாம். அது எப்படிங்கன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாம இப்போ ரிவ்யூக்குள்ளே போவோமா? இன்னைக்கு வீடியோவில் 2026 தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ஸில் வெளியாகி இப்போ பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற கிரைம் த்ரில்லர் கன்னட படமான சீதாராம் செகண்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம கதாநாயகன் ஊரில் அடுத்தடுத்து ஒரே பேட்டர்னில் தொடர்ச்சியாக கொலைகள்லாம் நடக்குது. இதை யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்க, இதை எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம ஹீரோ குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த மாதிரி சீரியல் கில்லர் சப்ஜெக்ட்ல நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதில் ஒரு சில படங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகாமலே போயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் கடைசி வரைக்கும் அந்த கொலையாளி யாருன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கேயுமே கதையை விட்டு வெளியே போகவே இல்லை. படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்லேயே ரொம்ப கிறிஸ்பாவே கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்பா 2-3 ட்விஸ்ட்டை வச்சு செமையாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா குடும்பத்தோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தரமான தமிழ் சப்டைட்டில்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை